Friends, 12th standard biology, chapter 5 molecular genetics. The molecular genetics is molecular structure of genetic material. அப்படி பார்த்துட்டு இருக்கோம். அதில் DNA RNA தான் genetic material அப்படிங்கிற விஷயத்தை நேற்று ப்ரூவ் பண்ணோம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், DNA எப்படி இருக்கும், RNA எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ரைட். இப்போ DNA உடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பேஸ் பேர் இதெல்லாம் ஒரு லீனியர் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நீண்ட சங்கிலி மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது. சில டிஎன்ஏக்கள் சேர்ந்து தான் என்ன மாறும், ஜீன்களாக மாறும். அந்த ஜீன்கள்லாம் ஒன்றிணைந்து குரோமோசோமாக மாறும். அப்போ இந்த டிஎன்ஏ என்ன ஃபார்மில் மாறணும் அப்படின்னா ஒரு த்ரெட்டு ஃபார்மில் மாறணும், குரோமாட்டின் ஃபார்மில் மாறணும். அப்படி குரோமாட்டின் ஃபார்மில் மாறுறதுக்கு எப்படி மாறி அது யூகாரியட்லையோ இல்லை ப்ரோகாரியட்லையோ அது செட் ஆகுது, நியூக்ளியஸ்க்குள்ளே செட் ஆகுது. ப்ரோகாரியட்டை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ் கிடையாது. அதனால் ப்ரோகாரியட்டில் சர்க்குலர் டிஎன்ஏ தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ரைட். இப்போது இந்த டிஎன்ஏ ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி பேக் ஆகுது, எப்படி ஒரு நியூக்ளியஸ்க்குள்ளே பொருந்துது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின், என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த how is such long DNA polymer is packed in a cell சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், லென்த் ஆஃப் ஒரு டிஎன்ஏ அப்ராக்சிமேட்லி 2.2 மீட்டர். இப்போ 2.2 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெருசாக இருக்குது, கண்ணுக்கே தெரில அந்த விஷயம். ஆனால் அது அவ்வளோ லென்த்தாக இருக்குது. இது எப்படி ஒரு நியூக்ளியஸ்க்குள்ளே அகப்படுது அப்படிங்கிறது தான் கேள்வி இல்லையா? ரைட். இந்த லென்த்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன்ஸில் பார்த்துடலாம். ஸோ இது ஆல்ரெடி டிரைவ்டு கால்குலேஷன், அதனால் நம்ம மேலோட்டமான ஒரு விஷயமாக தான் நம்ம இந்த கால்குலேஷனை பார்க்க போகிறோம். அடுத்தது அது எப்படி பேக்காக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கால்குலேஷன் பேசிக்காக எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி லென்த்து டிஎன்ஏவோட லென்த்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க தான் இந்த கால்குலேஷன். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேர்ஸ். டூ கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்ஏ படம் பார்த்துருப்போம், டிஎன்ஏ படம் வரைஞ்சிருப்போம், போர்டில் வரைஞ்சிருப்போம் லாஸ்ட் கிளாஸஸில். எப்படி இருக்குன்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு இருக்கும். நியூக்ளியோடைடுனா என்னென்னா இந்த பேஸ் பேர் அடினைன் தைமின் அப்படிங்கிறது நைட்ரோஜனஸ் பேஸ், அது கூட பென்டோஸ் சுகர் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசைடு. இந்த ரெண்டு நியூக்ளியோசைடும் பாஸ்பேட் பாண்டால் இணைக்கப்படும். அதை என்ன சொல்கிறாங்க, நியூக்ளியோடைடு. ஸோ இந்த மாதிரி இந்த நியூக்ளியோசைடு ஒவ்வொன்றும் நியூக்ளியோசைடு இந்த ஒவ்வொரு நியூக்ளியோசைடும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பேட் பாண்டால் இணைக்கப்பட்டு, அதாவது 5' பென்டோஸ் சுகருடைய 5' கார்பன் ஆட்டமில் பாஸ்பேட் சுகர் இணைக்கப்பட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பென்டோஸ் சுகரில் 3' கார்பன் ஆட்டமில் அந்த பாஸ்பேட் சேருது. இப்படி பாஸ்பேட் இணைக்கப்பட்டு நிறைய நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகுது. இந்த நியூக்ளியோடைட் பாலிநியூக்ளியோடைடாக ஃபார்ம், அதாவது நிறைய நியூக்ளியோடைட்ஸ் ஃபார்ம் ஆகி பாலிநியூக்ளியோடைடாக ஃபார்ம் ஆகுதுன்னு தான் நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் படிச்சிருக்கோம் இல்லையா? ரைட். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேர். டூ கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா ஒன்று அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய பேஸ். அப்போ ஃபஸ்ட்டு இந்த பேஸ் பேர் ஏடி அப்படிங்கிற இந்த பேஸ் பேர், அந்த பேஸ் பேருக்கு அடுத்தபடியே இருக்க ஒரு அடுத்த நியூக்ளியோ சைடில் இருக்கக்கூடிய பேஸ் பேர். இந்த ரெண்டு பேஸ் பேருக்கும் நடுவில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு லென்த் சொல்கிறாங்க. என்ன லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேனோமீட்டரில் சொல்கிறாங்க. 10⁻⁹ 10⁻⁹ அப்படிங்கிறது என்னென்னா நேனோமீட்டர் இல்லையா? 10⁻⁻10 அப்படிங்கிறது என்ன, அது ஒரு ஆம்ஸ்ட்ராங் யூனிட் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அளவு மாறிக்கிட்டே வரும். மேலே 10⁻1 10⁻2 அப்படின்றதுலாம் மாறிக்கிட்டே வரும் இல்லையா? டெக்காமீட்டர் டெசிமீட்டர் அப்படிங்கிறதுலாம் வரும். ரைட். ஸோ இது ரொம்ப நுண்ணிய அளவாக இருக்கிறதுனால இது நேனோ மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டு பேஸ் பேர், ஒரு கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேர் அப்படின்னு ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேருக்கும் நடுவில் இடைப்பட்ட இடைவெளியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எந்த அளவு இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட். இது கான்ஸ்டண்ட்டாக மெஷர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 0.3 × 10⁻9 மீட்டர். தட் மீன்ஸ் 0.3 நேனோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு லென்த் ஆஃப் டிஎன்ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஜீன் எடுத்துக்கிறோம், அதோட டிஎன்ஏ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேஸ் பேர் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த 60 பேஸ் பேர் கூட அந்த ஒரு பேஸ் பேரோடைய டிஸ்டன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் இன்டூ பண்ணிக்கணும். 60 × ஒரு இடைப்பட்ட
கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேருடைய இடைவெளி இல்லையா. ஸோ அப்போ அந்த 60 பேஸ் பேருடைய இந்த இடைவெளியை இன்ட்டு பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா அந்த டோட்டல் புரியுதா, டோட்டல் லென்த் ஆஃப் டிஎன்ஏ நமக்கு கிடைச்சிடும். அதான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் இஸ் மல்டிப்ளைடு வித் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேர். ஸோ ஒரு இடைவெளி கிடச்சிச்சு, அப்போ எத்தனை பேஸ் பேர் இருக்குன்னு தெரியுது, அத்தனை பேஸ் பேர் கூட இந்த இடைவெளியை நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மொத்த டிஎன்ஏவுடைய, தட் மீன்ஸ் அந்த ஜீனுக்கான மொத்த டிஎன்ஏவுடைய அளவு சைஸ் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா 6.6 × 10⁻⁹ இன்ட்டு 0.3 இன்ட்டு 10⁻⁹ மீட்டர் பெர் பேஸ் பேர் அப்படின்னு வருது. அது அப்படியே we can calculate அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 மீட்டர் அப்ராக்சிமேட்டாக அந்த மாதிரி ஒரு வேல்யூ வருது. அப்போ இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி ஒரு நியூக்ளியஸ்குள்ளே அடங்குது, எப்படி ஒரு செல்லுக்குள்ளே அப்படி அடங்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக்ஸில் பார்க்க போகிறோம், ரைட். ஸோ உதாரணத்துக்கு இப்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலை, ஒரு ஈக்குவலை அப்படின்னா சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும் இல்லையா, அதோடைய லென்த் எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவலோடைய லென்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 × 10⁻⁶ மீட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே டெரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. 1.36 × 10⁻³ / 0.34 × 10⁻⁹. ஸோ இந்த வேல்யூ படி பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குவலையோடைய ஒரு லென்த்து கிடைக்குது. ஸோ நம்ம இதை ரொம்ப உள்ளே போய் நம்ம அது மெஷர் பண்ணி பார்த்துருக்கிறதால ஜஸ்ட் வி நோ த லென்த் வந்து பெருசாக இருக்குது, டிஎன்ஏடைய லென்த்து பெருசாக இருக்குது. அது எப்படி அரேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம உள்வாங்கணும், அதை பார்த்துக்கணும் சரியா. ஸோ அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் டிஎன்ஏ, அப்போது ஒரு ஜீன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஜீனில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவெலாம் நீங்கள் வந்து அதோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணணும், அது எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது என்ன, டோட்டல் லென்த் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர். எவ்வளோ பேஸ் பேர் இருக்கோ அதை கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேஸ் பேருடைய டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுதான் இங்கே ஃபார்முலாவில் கொடுத்துருப்போம். டோட்டல் லென்த் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேர் அப்படின்னு சரியா. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பேசுனது என்னென்னா ஒரு டிஎன்ஏவுடைய, ஒரு ஜீனுக்கான டிஎன்ஏவுடைய லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அப்படி நிறையா பெருசாக இருக்கக்கூடிய இந்த லென்த்து எப்படி ரொம்ப ஒரு காம்பேக்டாக அரேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 2 டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ப்ரோகேரியோட்டில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, யூகேரியோட்டில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. ப்ரோகேரியோட் அப்படின்னாக்கா லோயர், அதாவது நம்ம பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பாக்டீரியாவில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் யூகேரியோட்டில் இந்த டிஎன்ஏ எப்படி ஒரு குரோமோசோமாக அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்க போகிறோம், ரைட். இங்கே வாங்க. ஸோ அடுத்தது குரோமோசோம்ஸ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். இந்த டிஎன்ஏலாம் ஒன்றா சேர்ந்து ஜீன்களாக மாறுது. இந்த ஜீன்கள்லாம் ஒரு குவிச்சலாக மாறி என்னவா மாறுது பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸாக மாறுது இல்லையா. ஸோ the chromosomes have genes. Inside the genes DNA are present. These genes are important for predicting characters or giving characters to the organism. இந்த ஜீன்கள் எதுக்கு பயனுள்ளதாக இருக்குது, ஒரு உயிரினத்துக்கு குணாதிசயங்களை கேரக்டரை கொடுக்கறதுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக இந்த ஜீன்கள் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கேரக்டர் பண்பு நலன்கள் ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நம்ம இப்போ ஆரம்பிக்கும் இந்த விஷயத்தை. டியூப்ரா அப்படிங்கிற இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1965 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் டிஎன்ஏவை ப்ரொவைட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா they can ப்ரப்போஸ், அந்த மாடல் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது யாருக்கு கொடுத்தது, வாட்சன் அண்ட் கிரிக். ஆனால் எந்த போதும் 1965 டியூப்ரா அப்படிங்கிறவர் இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடலில் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, உனேமி அப்படின்னு சொல்கிறாங்க. உனேமி அப்படிங்கிற அந்த மாடலை அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. 1 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஃபாலோ பண்ணுறது டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் மாடல் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வினா உங்களுக்கு கேட்கலாம், ரைட். இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ப்ரப்போஸ் பண்ணது டியூப்ரா 1965. ஸோ அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் லாங் அஸ் காயில்டு மாலிகுல் விச் இஸ் அசோசியேட்டட் வித் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இன் யூகேரியோட்ஸ். என்ன சொல்கிறாரு, அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டாக, தட் மீன்ஸ் வாட்சன் அண்ட் கிரிக் சொன்ன டபுள் ஸ்டாண்டர்டை ஒரு இது என்ன சொல்கிறாரு, சிங்கிள் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறாரு பாருங்கள், டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏ கூட என்ன இருக்குது
ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ த coiled molecule, DNA as a coiled molecule which associated with histone protein, ப்ரோட்டீன் மாலிகுல் கூட அது சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். சரியா? ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச இந்த விஷயந்தான் வந்து நம்ம இதுக்கப்புறம் படிக்க போகிற இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சிக்க போகிற டிஎன்ஏ எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க போகிற விஷயத்தில் இவர் சொன்ன விஷயம் நிறைய அசோசியேட் ஆகுது நமக்கு. ஏன்னா டிஎன்ஏ அலாங் வித் த ப்ரோட்டீன், டிஎன்ஏ ப்ரோட்டீன் கூட தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இவர் தான் கண்டுபிடிக்கிறார். ஸோ அவர் ப்ரப்போஸ் பண்ண மாடலில் நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குது. ரைட்? ஸோ in eukaryotes, how the DNA arranged means the DNA is in the form of coil and along with the protein. ஸோ நம்ம டிஎன்ஏ வந்து காயில்டு ஃபார்மில் இருக்குது. எது கூட இருக்குன்னா ப்ரோட்டீன். அது என்ன ப்ரோட்டீன்? ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு மெயின் ஐடியா. இதை வச்சு தான் வந்து எப்படி ஒரு டிஎன்ஏ உட்கட்டமைச்சிருக்கு, ஒரு குரோமோசோமாக மாறி இருக்குது அப்படிங்கிற விஷயமே இதை வச்சு தான் வருது. சரியா? ரைட். நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரோகேரியோட்டில் டிஎன்ஏ எப்படி இருக்கும். இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம ப்ரோகேரியோட் ஆர்கானிசம் ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிறோம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா எடுத்துக்கிறோம். அதில் எப்படி ஒரு டிஎன்ஏ அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஈகோலை பாக்டீரியாவில் நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ நியூக்ளியஸ் இன் ஈகோலை. ஸோ இன் ஈகோலை தெர் இஸ் நோ டிஃபைன்டு நியூக்ளியஸ். அதே மாதிரி நியூக்ளியஸ் இல்லாதனால டிஎன்ஏலாம் செதஞ்சுப்பாங்க. அங்கே செல்லு ஃபுல்லாக டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ scattering of DNA, but DNA is spectacularly arranged in a circular form. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியாவில் சர்க்குலர் ஃபார்மில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஈகோலை அப்படின்னு எடுத்துக்கோன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ இட் இஸ் அரேஞ்ச் இன் ஏ சர்க்குலர் ஃபார்ம். இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா? ஸோ இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். டிஎன்ஏ வந்து என்ன சொல்கிறாங்க? நெகட்டிவ்லி சார்ஜ் தான். டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். அது கூட புரோட்டீன், இந்த புரோட்டீன் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ இந்த டிஎன்ஏவுடைய நெகட்டிவ் சார்ஜும் புரோட்டீனோட பாசிட்டிவ் சார்ஜும் சேர்ந்துக்கிட்டு என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு போனால் அயான் வச்சுக்கோம். பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான், இது ரெண்டும் சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னா நியூக்ளியாய்டு. இதோ இருக்கு நியூக்ளியாய்டு, NUCLE. ஸோ நியூக்ளியாய்டு அப்படின்னு மாறுது. இல்லையா? ஸோ இந்த நியூக்ளியாய்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ. நியூக்ளியாய்டு அப்படிங்கிறது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ. இது எங்கே இருக்கும் அப்படின்னா ப்ரோகேரியோட்டில் தான் இருக்கும். சரியா? இது யூகேரியோட்டில் எப்படி சார் இருக்கும்? இதுவே நியூக்ளிக் ஆசிடாக இருக்கும். ஸோ நியூக்ளிக் ஆசிடில் நியூக்ளியஸாக இருக்கும். ஸோ யூகேரியோட்டில் உயர்ந்த அனிமல்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியஸ். பட் இன் ப்ரோகேரியோட்ஸ் அங்கே நியூக்ளியஸே இல்லை. ஆனால் நியூக்ளியஸுக்கு முன்னாடி ஒரு கட்டம் இருக்கு இல்லையா, அதை நம்ம சொல்லலாம் நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ஷேப்பில் இருக்குது. அப்போ நியூக்ளியாய்டு அப்படிங்கிறது டிஎன்ஏ அலாங் வித் ப்ரோட்டீன். ஸோ டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ், ப்ரோட்டீன் இஸ் பாசிட்டிவ். ஸோ அந்த மாதிரி கேட்டப்போ தான் யூகேரியோட்லையும் இருக்க போகுது. பட் இங்கே அதுக்கான ஸ்டார்டிங் ஃபார்ம் ஆரம்பித்து ஒரு நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்கு. இல்லையா? ஸோ த டிஎன்ஏ இன் த ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியாய்டு பை ப்ரோட்டீன்ஸ் இன் ப்ரோகேரியோட்ஸ். தென் இங்கே பாருங்கள், இந்த டிஎன்ஏ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேரியோட்ஸில் பாக்டீரியாவில் சர்க்குலர் டிஎன்ஏவாக இருக்குது. டிஎன்ஏ சர்க்குலர் அண்ட் அதில் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரோமாட்டின் ஸ்ட்ரக்சர் கிடையாது, குரோமாட்டின் ஆர்கனைசேஷன் கிடையாது. குரோமாட்டின் ஆர்கனைசேஷன் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டு ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி த்ரெட்டிங் ஃபார்ம்ஸில் இந்த மாதிரி பைண்ட் ஆகிருக்கும். பைண்ட் ஆகி த்ரெட்டு ஃபார்மில் இருக்கும். ஸோ இது பேர் தான் குரோமாட்டின் ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ இங்கே சர்க்குலராக இருக்குது. அதாவது இந்த டிஎன்ஏ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் லைன் இப்படி இருக்குது, சர்க்குலராக இருக்குது, சர்க்குலராக இப்படி இருக்குது. ஆனால் நமக்குலாம் யூகேரியோட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமாட்டின் ஆர்கனைசேஷன், அதாவது இந்த லீனியர் செயினு இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. இதுவும் சர்க்குலர் தானே சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, மடங்கி இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. சரியா? இப்படி அரேஞ்ச் ஆகி நமக்கு குரோமாட்டின் ஃபைபர்ஸாக ஒரு இழையாக, ஒரு நீட்டாக இருக்கக்கூடிய இழையாக மாறுது. இந்த நீட்டாக இருக்கக்கூடிய இழைகள் ஒன்றிணைந்து என்னவா மாறுது அப்படின்னா குரோமோசோமாக மாறுது நமக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இங்கே கிடையாது. எதில் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்ஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரே கிடையாது. அதான் ஸோ ப்ரோகேரியோட்ஸ் டிஎன்ஏ இந்த ஃபார்ம் ஆஃப் சர்க்குலர் அண்ட் லேக் ஆஃப் குரோமாட்டின் கிடையாது. அண்ட் இட் இஸ் டேர்ம்ட் அஸ் கோனோபோர். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? கோனோபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ ப்ரோகேரியோட்டில் அது என்ன சொல்கிறாங்க? கோனோபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் கோனோபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் குரோமாட்டின் அப்படிங்கிறது கிடையாது. ரைட்?
ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேரியோட்டில் எப்படி இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் பேக் ஆகுது, டிஎன்ஏ எப்படி பேக் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.